டேய் இருடா இருடா, எங்கடா போற? ப்ரோ போட வீடு நான் பாத்து வர போறோம் ப்ரோ. இல்ல வீடு போட்டு நான் பாத்துட்டு வர போறோம் ப்ரோ. அப்ப ஃபர்ஸ்ட் எங்க போன? ஃபர்ஸ்டும் வீடு லாக் பண்ணான்னு பாத்து வரதான் ப்ரோ போனேன். டேய் நானே ஏற்கனவே துன்பத்துல இருக்கேன், நீ ஏன்டா குழப்பிட்டு இருக்கன்னு என்னைய? ப்ரோ ஃபர்ஸ்ட் வீடு லாக் பண்ண போனேன்னா திரும்பி வந்தேன்னா வீடு லாக் பண்ண மாதிரியே இருந்துச்சா, அதனால நம்ம அப்படியே போய் செகண்ட் டைம் வீடு லாக் பண்ண போனோம். இதுக்கே சொல்றீங்க, நீங்க வரதுக்கு முன்னாடியே 14 தடவை வீடு லாக் பண்ணான்னு செக் பண்ண போனோம் ப்ரோ. சேஃப்டி செக் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நீ பாக்குற வேலையில டோரே தான் வேலையை வேணாம் சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிட மாட்டிருக்கு. ஏன்டா போட்டு அதை டார்ச்சல் பண்ற? சரி விடு, இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உனக்கு வந்திருக்கிறது ஒரு ஓசிடி, அவ்வளவுதான். ஓசிடியா? ஆமாண்டா, இதுக்கு பேர் தான் செக்கிங் ஓசிடி. ப்ரோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு செக் பண்ணிக்கிறதானே ப்ரோ இது? இல்ல என்ன ப்ரோ? நீ ஒரு விஷயம் கரெக்டா பண்ணிருப்ப, ஆனா கரெக்டா இல்லையோ அப்படின்னு உனக்கு தோணும் பத்தியா, இதுதான் செக்கிங் ஓசிடி. எக்ஸாம்பிள், நீ வந்து ஆபீஸ் கார் எடுத்துட்டு போறியா, கார் லாக் பண்ணிட்டு தான் போவ. ஆனா ஆபீஸ் போயிட்டு உன்னோட கேபின்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காரை லாக் பண்ணாமா அப்படின்னு சொல்லி டவுட் வரும் பத்தியா, இதுதான் செக்கிங் ஓசிடி. நீ ஒரு விஷயம் கரெக்டா பண்ணிட்டு போனாலும் நீ செஞ்ச ஒரு விஷயத்து மேல நீ டவுட் பண்ற மாதிரி. ப்ரோ எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன் ப்ரோ. ஆனா இது இப்படி இல்லாதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. சரி இது ஓகே தான். இதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணு ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் ஆகும், என்சைட்டி ப்ராப்ளம்ன்ற மாதிரி நிறைய விஷயம் உனக்கு நடக்கும். அதனால அடுத்து நீ செய்ய போறேன்னா ரொம்பவே கான்சியஸா இருக்கிறது நல்லது. நீ ரிப்பீட்டடா பண்ண உனக்கு எல்லாம் சரியா போயிடும். சரி எப்படியோ இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சா போதும். மச்சான் வந்துட்டா மாதிரி சாவி கொடுத்துருவா, கிளம்பலாம் ப்ரோ. வீட்டுக்குள்ளேயே சாவி வச்சு லாக் பண்ணிட்டேன் ப்ரோ.